பெரிய பதவியும் அதிகாரமும் புகழும் பணமும் அவனை நாடி வந்தன. அதை பற்றின விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம செல்வத்தை நோக்கிய 2வது அடியாக எடுத்து வைக்க போகிறோம். என்னென்ன நடந்தது, அந்த ஸ்டீல்ஸ் இரும்பு எஃகு தொழிற்சாலை அந்த நிறுவனம் எப்படி $600 மில்லியன் அவங்க தொழிலவே உருவாக்காமல் வெறும் அதை பதிவு பண்ணும் போதே, அதாவது தொழிற்சாலைக்கு தேவையான அந்த பொருள் அந்த விஷயம் எல்லாம் வாங்காமலேயே அந்த பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு நிறுவனம் அப்படின்றது எப்படி $600 மில்லியன் பெரிய அமௌண்ட்டை சம்பாரிச்சுது அப்படின்ற விஷயங்களெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். செல்வத்தை நோக்கி 2வது அடி எடுத்து வைக்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்வத்தை நோக்கிய நம்மளுடைய 2வது அடியை எடுத்து வைக்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சிந்தித்து பாரு செல்வந்தனாக அப்படின்ற அந்த புக்கினுடைய ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி நம்பிக்கை அப்படின்னு சொல்லி செல்வத்தை நோக்கிய 2வது அடி. ஆல்ரெடி நம்ம எல்லாருமே செல்வத்தை நோக்கிய முதலடி எடுத்து வச்சாச்சு. இன்னும் முதலடி எடுத்து வைக்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வாங்க. ஏன்னா பேசிக்லேருந்து எந்தெந்த விஷயத்தை நாம் செஞ்சோம் அப்படின்னா செல்வத்தை நோக்கி நம்ம ஒவ்வொரு அடியாக போகலாம் அப்படின்றது தான் இந்த புக்கில் இருக்குது. பணத்தின் தொடக்கமே எண்ணம், அப்புறம் பணத்தை பெறுவதற்கான விஷயங்கள், அப்புறம் நம்ம என்னென்ன விஷயத்தை வாசகத்தை நாம் சொல்லிக்கணும், எந்தெந்த விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அது பணத்தை பெறுவதற்கான வழியை நோக்கி ஒவ்வொரு கட்டத்திற்காக எடுத்து செல்லும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்க போகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமா செல்வத்துக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பிக்கை, ஆர்வத்தை கண்கூடாக காண்பதும் அது நிறைவேறும் என்று நம்பிக்கை கொள்வதும். செல்வத்தை நோக்கிய 2வது அடி. மனதின் தலைமை ரசவாதி நம்பிக்கையாகும். எண்ணத்தின் அதிர்வோடு நம்பிக்கை கலந்துவிடும் போது ஆழ்மனது அவ்வதிர்வை உள்வாங்கிக் கொண்டு அதற்கு சமமான சூட்சம அதிர்வாக அதை மாற்றி அளவற்ற ஆற்றலுக்கு அதை அனுப்பி வைக்கிறது. நம் பிரார்த்தனை செய்யும்போது நடக்கிறதே அது மாதிரி. நம்பிக்கை, அன்பு, பாலுணர்வு இம்மூன்றும் நமது முக்கியமான நேர்மறை உணர்வுகளில் மிகவும் சக்தி வாய்ந்தவையாகும். இம்மூன்றும் ஒன்று கலக்கும் போது எண்ணத்தின் அதிர்வு வண்ணம் பெற்று அதே கணத்தில் ஆழ் மனத்தை அடைந்து தனக்கு சமமான சூட்சம அதிர்வாக மாறும். அப்போது தான் அளவற்ற அழிவாற்றல் அதற்கு பதிலளிப்பதற்கு தூண்டப்படும். அன்பு, நம்பிக்கை இரண்டும் சூட்சமத்தோடு சம்பந்தப்பட்டவை. பாலுணர்வோ முற்றிலும் உடல் சம்பந்தப்பட்டது. இந்த 3 உணர்வுகளும் ஒன்றாய் கலர்ந்தால் மனிதனின் அளவுக்குட்பட்ட மனித சிந்தனையிலிருந்து அளவற்ற அறிவாற்றலுக்கு நேரடி தொடர்புக்கான பாதையாக அது அமைகிறது. நம்பிக்கையை மேம்படுத்துவது எப்படி? ஃபஸ்ட்டு நாம் நம்பிக்கைன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அதை எப்படி மேம்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். ஆர்வத்தை அதற்குரிய பௌதீக பொருளாகவோ அல்லது பணமாகவோ மாற்றித் தருவதில் தன்னாலோசனை என்ற கோட்பாடு எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை விளக்கும் வாசகத்தை இப்போது கொண்டு வரப்போகிறோம். அதாவது நம்பிக்கை என்பது ஒரு மனநிலை ஆகும். தன்னாலோசனை மூலம் ஆழ்மனதிற்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லியோ அல்லது அறிவுரைகள் கூறியோ அந்த மனநிலையை உருவாக்க முடியும், தூண்டவும் முடியும். உதாரணத்திற்கு, இந்த நூலை நீங்கள் என்ன காரணத்திற்காக படிக்கிறீர்கள் என்று பார்க்கலாம். அநேகமாக உருவமில்லாத ஆர்வத்தின் உந்து சக்தியை அதற்கு சமமான பணம் என்னும் பௌதீக பொருளாக மாற்றுவதற்கான திறமையை பெறுவதே உங்கள் நோக்கமாக இருக்கலாம். தன்னாலோசனை, ஆழ்மனது ஆகிய அத்தியாயங்களில் வரும் அறிவுரைகளை பின்பற்றுவதன் மூலம் என்ன வேண்டினாலும் கிடைத்துவிடும் என்று நீங்கள் உறுதியாக கருதி அதை உங்கள் ஆழ்மனதிடம் கூறி ஒப்புக்கொள்ள வைக்கலாம். ஆழ்மனதின் அற்புத சக்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆழ்மனதினுடைய சக்தி என்ன, பவர் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கும் தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் தென் பிடிச்ச விஷயம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் லைஃபுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது எனக்கும் ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறதுக்கான ஒரு பெரிய மோட்டிவ் எனக்கு கிடைக்கும். ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, அப்படி செய்தால் ஆழ்மனது அதை நம்பிக்கையாக மாற்றி உங்களுக்கு திருப்பி தருவதுடன் உங்கள் ஆர்வத்தை நிறைவேற்றி தருவதற்கான நிச்சயமான திட்டங்களையும் அனுப்பி வைக்கும். இதுவரையில் மனதில் நம்பிக்கையே இல்லாத ஒருவர் எந்தெந்த வழிகளில் அப்படி ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொள்ளலாம் என்று கேட்டால் அது மிகவும் கடினமான கேள்வி. கண் பார்வையில்லாத ஒருவருக்கு சிகப்பு நிறம் எப்படி இருக்கும் என்று புரிய வைப்பது போல மிக கடினமே. இன்னொன்றுடன்
இதை ஒப்பிட்டு காட்டி அது அப்படி இருக்கும் என்று சொல்வதற்கும் வழியில்லை. நமது 13 கோட்பாடுகளையும் முழுமையாக கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு நீங்களாக விரும்பி வளர்த்து கொள்ளும் ஒரு மனநிலையே நம்பிக்கை என்பது. நம்பிக்கை என்னும் உணர்வு நிலையை இயல்பாக நீங்கள் பெற வேண்டும் என்றால் அதற்கான சிறந்த வழி இது நடந்துவிடும் என்று அடிக்கடி உங்கள் ஆழ் மனதிற்கு உத்தரவு போடுவதே. ஆனால் இந்த வழிமுறையால் சிலர் குற்றவாளியாகவும் ஆகிவிடலாம் என்பதால் நாம் சொல்ல வருவதை இன்னும் தெளிவாக விளக்கியாக வேண்டும். குற்றவியல் அறிஞர் ஒருவர் கூறுகிறார், முதலாக ஒரு குற்றத்தை செய்பவர்கள் அதை வெறுக்கவே செய்வர். ஆனால் அதை குற்றங்களோடு சிறிது காலம் அவர்கள் தொடர்பில் இருந்தால் அதற்கு பழகி விடுவார்கள். அதுவே நீண்ட காலமானால் அந்த குற்றங்களை மனதார விரும்ப ஆரம்பித்து விடுவார்கள். அவை சொல்வதற்கேற்ப வாழ ஆரம்பித்து விடுவார்கள். வேறு வார்த்தைகளில் சொல்வதானால், எந்த ஒரு எண்ணத்தை ஆழ்மனதிற்கு மீண்டும் மீண்டும் உந்தித் தள்ளுகிறோமோ அதை ஒரு கட்டத்தில் ஆழ்மனது ஏற்றுக்கொண்டு அதை தனக்கு தெரிந்த மிகச்சிறந்த முறையில் அந்த எண்ணத்திற்கான பௌதீக பொருளாக மாற்றுவதற்குரிய செயல்பாட்டை தொடங்கிவிடும். இதையொட்டியே இன்னொரு வாசகத்தை பார்க்கலாமா? எண்ணங்களுக்கு உணர்வை ஊட்டி நம்பிக்கையோடு கலந்துவிட்டு அந்த எண்ணங்கள் எல்லாமே உடனடியாக தங்களை வெளிப்படுத்தவல்ல பௌதீக பொருளாக மாறத் தொடங்கிவிடும். ஆழ்மனதோடு பேசும்போது எந்த பொருளை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறீர்களோ அந்த பொருளை இப்போதே அடைந்துவிட்டதாக நடந்து கொள்ளுங்கள். அத்தகைய நம்பிக்கையோடு நீங்கள் இடும் உத்தரவை ஆழ்மனம் உடனே ஏற்றுக்கொண்டு எதிர்பார்க்கப்பட்ட பௌதீக பொருளையோ அல்லது பணத்தையோ அதற்குரிய சிறந்த முறையில் உங்களுக்கு கொடுத்துவிடும். ஓகேவா? அடுத்து, நம்பிக்கை மூலம் மனநிலையை தன்னாலோசனை மூலம் தூண்டிவிட முடியும். பண்டை காலம் தொடங்கி மதவாதிகள் வாட்டத்தில் இருக்கும் மக்களை நோக்கி இதன் மீது நம்பிக்கை வையுங்கள், அதன் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் எப்படி நம்பிக்கை வைப்பது என்பதை யாரும் கற்றுத்தரவில்லை. இப்போ இங்கே கற்றுத்தராங்க, பார்க்கலாம். நம்பிக்கை என்பது ஒரு மனநிலை. அதை தன்னாலோசனை மூலம் தூண்டிவிட முடியும் என்று அவர்கள் சொல்லவில்லை. இதுவரையில் நம்பிக்கை என்பதை அறியாத எளிய மக்களுக்கும் புரியும் வகையில் நம்பிக்கையை வளர்த்து கொள்வதும் எப்படி என்று இப்போது சொல்வோம். உன் மீது நம்பிக்கை வை, அளவற்றதன் மீது நம்பிக்கை வை. அதாவது இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதன் மீது நம்பிக்கை வை. நம்பிக்கை என்பது எண்ணத்தின் உந்து விசைக்கு ஆயுளையும் ஆற்றலையும் செயல்திறனையும் அளிக்கவல்ல அமுத மருந்து என்பதை முதலில் சொல்லிவிடுவோம். இதை 2வது முறை படியுங்கள், 3வது முறையும் படியுங்கள், 4வது முறையும் படிக்கலாம். ஆனால் சத்தமாக படியுங்கள். நம்பிக்கை என்பது உங்களிடம் குவியப் போகிற செல்வத்தின் துவக்க புள்ளி. நம்பிக்கை என்பது அதிசயங்கள் அனைத்திற்கும் அடிப்படை. அறிவியலால் புரிந்து கொள்ள முடியாத புதிர்களுக்கெல்லாம் அடிப்படை. நம்பிக்கை என்பது தோல்விக்கான ஒரே மாற்று மருந்து. நம்பிக்கை என்பது பிரார்த்தனையோடு சேர்ந்தால் அளவற்ற அறிவாற்றலோடு நேரடி தொடர்பை ஏற்படுத்தி தரும் ரசாயனம். நம்பிக்கை என்பது அளவுக்குட்பட்ட மனித எண்ணத்தின் சாதாரண அதிர்வுகளை கூட அளவு கடந்த சூட்சம சக்திக்கு சமமாக மாற்றவல்லது. நம்பிக்கை என்பது அளவற்ற அறிவாற்றலின் பேரண்ட சக்தியை மனிதனின் உதவிக்கு கொண்டு வரும் ஒரே ஊடகமாகும். இப்படி நம்பிக்கையை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க இல்லையா? அடுத்து, இப்போது சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாசகத்தையும் நிரூபிக்க சாட்சியங்கள் உண்டுன்னு சொல்லி ஒவ்வொரு சாட்சியங்களாக சொல்கிறாங்க. இந்த சாட்சியங்கள் எளிதானவை, சுருக்கமானவை, தன்னாலோசனைக்குள் மூடி வைக்கப்பட்டிருப்பவை. எனவே தன்னாலோசனை என்றால் என்ன, அதனால் என்னென்ன சாதிக்க முடியும் என்பதை கவனிக்கலாம். ஒரு விஷயம் நிஜமோ பொய்யோ அதை அடிக்கடி ஒருவன் தனக்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் அவனே அதை நம்பத் தொடங்கி விடுவான் என்பதை நாம் அறிவோம். பொய்யையே ஒருவன் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தால் முடிவில் அந்த பொய்யையே நிஜமென்று ஏற்றுக்கொண்டு விடுவான். அது மட்டுமல்ல, அதுவே நிஜம் என்று நம்பிக்கை கொள்வான். தன் மனதிற்குள் ஆதிக்கம் செலுத்துவதற்கு எந்தெந்த எண்ணங்களை ஒருவன் அனுமதிக்கிறானோ அவற்றின் காரணமாகவே அவன் அவனாக இருக்கிறான். தானாக முயன்று எந்த எண்ணங்களை தன் மனதிற்குள் ஒருவன் இடுகிறானோ, அவற்றை பரிவோடு வளர்க்கிறானோ, அவற்றோடு தனது உணர்வுகள் ஏதேனும் ஒன்றிரண்டை கலக்கிறானோ, அந்த எண்ணங்கள் அவனை செயலாற்ற தூண்டும் சக்திகளாகும். அவையே அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் செயலையும் சாதனையையும் வழிநடத்துவதன் கட்டுக்குள் வைத்திருக்கவும் செய்யும். ஆக இப்போது ஒரு முக்கியமான உண்மையை நாம் நெருங்கப் போகிறோம். உணர்வுகளின் வெளிப்பாடாக இருக்கும் உணர்ச்சிகளோடு எண்ணங்களை ஒன்று சேர்த்தால் அது ஒரு காந்த சக்தியாக மாறுகிறது. மாறி நம்மை சுற்றிலும் பரந்திருக்கும் ஆகாயத்தின் அதிர்வுகளில் இருந்து தன்னை போன்று அல்லது தனக்கு சம்பந்தமுடைய ஒரு சக்தியை கவர்ந்திழுக்கிறது. இவ்வாறு உணர்வினால் காந்தமாக்கப்பட்ட எண்ணத்தை ஒரு விதைக்கு ஒப்பிடலாம். அதை வளமான மண்ணில் இட்டால் அது முளைக்கிறது, வளர்கிறது. தன்னை போலவே இன்னும் பல விதைகளை இனப்பெருக்கம் செய்கிறது. ஆரம்பத்தில் ஒரே ஒரு விதையாக இருந்தது, இப்போது அதே ரகத்தில் எண்ணற்ற மில்லியன் கணக்கில் பெருகிவிட்டது. ஆகாயமானது அண்டவெளியின் அதிர்வுகளை கொண்ட நிரந்தரமான சக்திகளின் திரட்சியாகும்.
அந்த அதிர்வுகளின் ஆக்கப்பூர்வமானவைகளும் உண்டு, அழிக்கும் தன்மையுடையவையும் உண்டு. அச்சம், வறுமை, நோய், தோல்வி, துயரம் ஆகியவற்றை உண்டாக்கும் அதிர்வுகளும், செல்வம், ஆரோக்கியம், வெற்றி, மகிழ்ச்சி ஆகியவற்றை உண்டாக்கும் அதிர்வுகளும் ஈத்தரில் உண்டு. நூற்றுக்கணக்கான இசை நிகழ்ச்சிகளும் மனித குரல்களும் தமக்கே உரிய தனித்தன்மையோடு தனித்த அடையாளத்தோடு ஆகாயத்தில் பரவி கிடப்பதை நாம் ரேடியோ மூலம் அறிவோமல்லவா? அதுபோலவே இப்படிப்பட்ட மிகப்பெரிய சேமிப்பு கிடக்கான ஆகாயத்திலிருந்து நம் மனத்தை ஆக்கிரமித்திருக்கும் அதிர்வுகள் தம்மோடு இணக்கமான அதிர்வுகளை இடைவிடாது கவர்ந்திழுத்த வண்ணம் இருக்கிறது. ஒருவனின் மனத்தில் உள்ள எண்ணம், கருத்துரு, திட்டம் அல்லது நோக்கம் எதுவானாலும் சரி, ஓகேவா, எதுவானாலும் சரி, அது ஆகாயத்திலிருந்து அதிர்வுகளிலிருந்து தனக்கு சம்பந்தமுடைய உறவுகளை பற்றி இழுத்து கொண்டு அவற்றை தன்னுடைய சக்தியோடு இணைத்து வளர்த்து பெரிதாக்கி கொண்டே போய் கடைசியாக அவனை ஊக்குவிக்கும் எஜமானாக மாறும் வரை இது நடந்து கொண்டே இருக்கும். இதே மாதிரி நம்ம மனசில் நிறைய நல்ல விஷயங்களினுடைய விதை மாதிரி ஒரு சில விஷயங்கள் எண்ணங்களால் இருக்கும். அது எல்லாமே பெரிய விருட்சமாகி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நட்பலன்களை தரணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருடைய நல்ல எண்ணங்களும் நல்ல விஷயங்களும் பெரிய விருட்சமாக வளர்ந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல விஷயம், நல்ல பலன்களை தரணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த தன்னம்பிக்கையினுடைய சூத்திரம் என்ன அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? என் வாழ்வின் நிச்சயமான நோக்கம் எதுவோ அதை அடையும் திறன் எனக்கு உண்டு என்பதை நான் அறிவேன். ஆகவே என்னிடம் நான் வற்புறுத்தி கேட்பது என்னவென்றால், அதற்கான தொடர்ந்து இடைவிடாத செயல்பாடு மட்டுமே. அந்த செயல்பாட்டை வழங்குவதாக இப்போதே இங்கேயே நான் உறுதியளிக்கிறேன். என் மனத்தின் உள்ளே ஆதிக்கம் செலுத்தும் எண்ணங்கள் எவையோ அவை ஒரு காலத்தில் தங்களை வெளிப்படையான பௌதீக செயல்பாட்டின் மூலம் பல மடங்காக பெருக்கும் என்றும் படிப்படியாக தங்களை பௌதீக பொருளாக உருமாற்றி தரும் என்பதையும் தன்னாலோசனை தத்துவத்தின் மூலம் நான் அறிவேன். ஆகவே தினமும் 30 நிமிடமாவது நான் யாராக ஆக விரும்புகிறேனோ அவனை குறித்து சிந்திக்கப் போகிறேன். அதனால் என் மனதிற்குள் அவனது முழு உருவத்தையும் கொண்டு வந்து விட முடியும். இடைவிடாது நான் பற்றி கொண்டிருக்கும் எந்த ஆர்வமும் இறுதியில் ஏதோ ஒரு செயல்பாட்டின் வழியாக தன்னை ஒரு பௌதீக பொருளாக வெளிப்படுத்தும் என்பதை தன்னாலோசனை தத்துவத்தின் மூலம் நான் அறிவேன். ஆகவே தினமும் 10 நிமிடமாவது என்னுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள செலவிடுவேன். வாழ்வின் எனது நிச்சயமான தலையாய நோக்கம் எது என்பதை விவரமாக எழுதி வைத்திருக்கிறேன். அதை அடைவதற்கு தேவையான தன்னம்பிக்கையை எனக்குள் வளர்த்து கொள்ள முயன்று கொண்டே இருப்பேன், விடமாட்டேன். உண்மை, நியாயம் இரண்டின் அடிப்படையில் கிட்டாத செல்வமும் பதவியும் நிலைக்காது என்பதை நான் அறிவேன். ஆகவே சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நன்மையை தராத எந்த ஒரு செயலிலும் நான் ஈடுபட மாட்டேன். எனக்கு தேவையான சக்திகளை என்னை நோக்கி ஈர்ப்பதிலும் அதற்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பை கோருவதிலும் நான் நிச்சயம் வெற்றி அடைவேன். பிறருக்கு சேவை செய்ய நான் தயாராக இருப்பது போலவே அவர்களையும் எனக்கு சேவை செய்யுமாறு தூண்டுவேன். வெறுப்பு, கோபம், பொறாமை, சுயநலம், அவநம்பிக்கை போன்ற குணங்களை அகற்றி மனித குலத்தின் மீது அன்பு செலுத்துவேன். ஏனெனில் மற்றவர்கள் பால் எதிர்மறை மனநிலையை கொண்டிருந்தால் அது எனக்கு வெற்றியை கொண்டு வராது என்பதை நான் அறிவேன். மற்றவர்கள் என்னை நம்பும்படி நடந்து கொள்வேன். ஏனெனில் நான் அவர்களை நம்புவேன், என் மீதும் நம்பிக்கை கொள்வேன். இந்த எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தோணும். ஆழ்மனதின் அற்புத சக்தி நம்ம கேட்டிருந்தோன்னா நமக்கு தோணும், அதில் இருக்கிற விஷயங்களாகவே நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆழ்மனதின் அற்புத சக்தி புத்தகம் ஏன் நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த விஷயத்தை பிளான் பண்ணாலும் சரி, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம மனசில் ஒரு நல்ல விஷயமா அது தோணணும் இல்லையா? நம்ம மனசில் அது நல்ல விஷயமா தோணணும், அது நல்ல விஷயமா படணும். அதன் பிறகு நம்ம மனசை தூண்டி தான் அந்த செயலை நாம் செய்ய வைக்கணும் இல்லையா? எந்த ஒரு விஷயமே நம்ம மேலோட்டமாக நினச்சா பத்தாது, அதுக்கு நம்ம மனசு, மூளை, உடல் எல்லாமே ஒத்துழைக்கணும். நம்ம கூடி இருக்கவங்க, நம்ம கூட சொந்தம் பந்தம், நம்மளுடைய உடல்நிலை, மனம், இது எல்லாமே ஒத்துழைக்கணும். அப்படின்றதுக்காகத்தான் ஃபஸ்ட்டு நான் அதை அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை அப்படின்றத ஒவ்வொரு புத்தகமாக நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரேன். அதன் வரிசையில் ஃபஸ்ட்டு அது முடித்து இன்னொன்று அதில் ஒரு 2-3 பார்ட் இருக்குது. இப்போது இது சிந்தித்து பாரு செல்வந்தனாகு அப்படின்றது திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற புக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ இது 2nd அத்தியாயம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் தான். 3வது பார்ட்டு 4வது பார்ட்டெல்லாம் இன்னும் போக போக அடுத்தடுத்து எப்படி நம்ம செல்வத்தை நோக்கி
கண்டிப்பாக அடுத்த அடி எடுத்து வைப்பது எப்படி, ஒருத்தங்க வந்து எப்படி ரிச் ஆயிருக்காங்க, அது அவங்களுடைய வழிகாட்டுதல் என்ன, அவங்க எப்படி முன்னேறினாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூவாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயத்தை நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து கேட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்ம லைஃப்க்கு தான் வந்து ரொம்ப நல்லது. ஐ ஹோப் நீங்களும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் பண்ணக்கூடிய லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக தான் எனக்கும் ஒரு மோட்டிவ் கிடைக்கும், நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை போடலாம் செய்யலாம் அப்படின்னு. ஓகே, இப்போது அடுத்த மேற்படி நம்ம சூத்திரத்தெல்லாம் படித்தோம் இல்லையா. ஸோ எழுதி கையெழுத்திடுவேன், அதை மனப்பாடம் செய்வேன், படிப்படியாக அது என்னுடைய எண்ணங்களையும் செயல்களையும் செழுமையாக்கி என்னை சுயச்சார்புள்ள வெற்றிகரமான மனிதனாக ஆக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு தினம் ஒரு முறையாவது அதை உறக்க படிப்பேன். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம விஷயங்களை இப்போ நம்ம தன்னம்பிக்கையின் சூத்திரம் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த விஷயத்தை வந்து நாம் எழுதி வச்சு அதை வந்து தினம் ஒரு முறையாவது நாம் உறக்க படிக்கணும். அதை வந்து நம்ம மனசில் ஏற்றிக்கணும். நம்ம மனசில் வந்து அதை வந்து போட்டு அதை வந்து மனதோ வந்து ஒரு உந்துதல் படுத்தி அது ஒரு உந்து சக்தியாக ஆகி அது வந்து ஒரு பௌதீக பொருளாக நம்ம கையை வந்து சேரும். ஓகேவா. ஓகே, அடுத்த எந்த ஒரு எண்ணமும் தன்னை வெளிப்படுத்த வல்ல பௌதீக பொருளுக்குள் ஒளிந்து கொண்டிருப்பது தான். ஆழ்மனம் என்பது நல்ல உந்து சக்தி என்றோ தீய உந்து சக்தி என்றோ அது பாகுபாடு பார்ப்பதில்லை. நாம் என்ன கொடுக்கிறோமோ அதன் மீது வேலை செய்ய மட்டுமே அதற்கு தெரியும். அதாவது தைரியம், நம்பிக்கை போன்ற எண்ணங்களைப் போலவே பயம் என்ற எண்ணத்தையும் அது ஏற்றுக்கொண்டு அதனுடைய பௌதீக பொருளாக மாற்றி கொடுத்து விடுகிறது. ஓகேவா. தன்னாலோசனை மூலம் தற்கொலைகள் கூட நடைபெற்றதை மருத்துவ வரலாற்றில் பல இடங்களில் காண முடியும். வேறு பல காரணங்களைப் போலவே தன்னாலோசனையும் தற்கொலைக்கு ஒரு காரணமாகலாம். இப்போ அதற்கு வந்து எங்கே அந்த மாதிரி நடந்திருக்கு, தற்கொலைக்கு தன்னாலோசனை வந்து எப்படி வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு தன்னாலோசனை அப்படின்றது உதவுதோ அதே போல் எப்படி தீய விஷயத்துக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நிஜமாக நடந்த விஷயங்கள் தான். ஓகேவா, ஆராய்ச்சியின் மூலியமாக நிறைய அறிஞர்கள் அவங்கெல்லாம் தெரிஞ்ச விஷயத்த தான் இங்கெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. ஓகேவா, நாம் எங்கேயும் போய் தனியாக இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய படிக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஓகேவா. நடுமேற்கு நகரம் ஒன்றில் ஜோசப் கிரான் என்ற வங்கி அதிகாரி இருந்தார். மேலதிகாரிகளுக்கு தெரியாமல் வங்கியின் பெரும் பணத்தை அவர் கையாண்டு விட்டார். அதை சூதாட்டத்தில் கோட்டை விட்டார். தணிக்கை அதிகாரிகள் விசாரிக்க வந்தபோது அவன் வங்கியை விட்டு நழுவி உள்ளூர் விடுதி ஒன்றில் அறை எடுத்து கொண்டான். 3 நாட்களுக்கு பிறகு அவனை தேடி கண்டுபிடித்த போது கட்டிலில் ஏதோ முனகியபடி அழுது புலம்பியபடி புரண்டு கொண்டிருந்தான். கடவுளே, இந்த அவமானத்தை நான் தாங்க மாட்டேன், எனக்கு மரணம் நிச்சயம் என்று திரும்ப திரும்ப உளறிக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் இறந்தும் விட்டான். அவனது மரணத்தை மனத்தால் விளைந்த தற்கொலை என்று மருத்துவர்கள் குறிப்பிட்டார்கள். மின்சாரம் என்பது சரியான முறையில் பயன்படுத்தினால் தொழிற்சாலையை இயக்க உதவுகிறது. தவறாக பயன்படுத்தினால் உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். அது போன்றதே தன்னாலோசனையும். அது அமைதியும் செல்வமும் தரும். ஆனால் உங்கள் புரிதலுக்கும் பயன்படுத்துதலுக்கும் ஏற்ப அது துன்பம், தோல்வி அல்லது மரணத்தையும் கூட கொடுக்க வல்லது. நாம் எல்லாமே நல்ல விஷயத்துக்கு பாசிட்டிவாகவே நம்ம மைண்டை யூஸ் பண்ணலாம் இல்லையா, பண்ணலாம். அப்படி முடியல, நெகட்டிவாக வந்து தோணாமே யாருக்கும் இருக்காது. தோணுச்சு அப்படின்னாலும் அதை திரும்ப 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 வந்து என்ன எறும்பு ஊற ஊற கல்லும் தேயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப அதை நல்ல விஷயத்துலேயே நல்ல முறையில் கொண்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல பாசிட்டிவாக வந்து கண்டிப்பாக மாறிடும். மனமெல்லாம் அச்சத்தினால் நிரம்பி சந்தேகமும் அவநம்பிக்கையும் சூழ்ந்திருக்கும் போது அளவற்ற அறிவாற்றலை நீங்கள் தொடர்பு கொண்டால் தன்னாலோசனை தத்துவத்தின்படி உங்கள் அவநம்பிக்கை உணர்வானது ஆழ்மனதில் செயல்பட்டு தனக்குரிய பௌதீக பொருளாக வெளிப்படுவது நிச்சயம். ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்ல விஷயங்களுக்கே செலுத்தலாம். அடுத்த 2-2-4 என்பது போல் இந்த வாசகமும் சத்தியமானது. ஓகேவா. காற்று என்பது ஒன்றே, ஆனால் பாய்மரத்தை ஏற்றுவதை பொறுத்து ஒரு கப்பலை கிழக்கு நோக்கியும் இன்னொரு கப்பலை மேற்கு நோக்கியும் கொண்டு செல்கிறதல்லவா, தன்னாலோசனையும் அப்படியே. ஓகேவா, அதை தான் சொல்கிறாங்க. இப்போ கிழக்கு அப்படின்றது பாசிட்டிவ் அப்படின்னா மேற்கு அப்படின்றது நெகட்டிவ் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எதை நோக்கி அந்த கப்பல் வந்து போகுது, நம்ம செலுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அது மாறுபடும். ஓகேவா. வீழ்ந்து விட்டதாக நீ நினைத்தால் ஆம், வீழ்ந்துதான் விட்டாய். அச்சமாக உணர்ந்தால் நீ முன்னேற மாட்டாய்தான்.
விரும்புவது வெற்றியை நினைப்போ முடியாதென்கிறது. எனில் நீ வெல்லப்போவதில்லை என்பது நிச்சயமே. தோற்றுவிடுவோம் என்று நினைத்தால் நீ தோற்பது உறுதி. ஏனென்றால் நாம் பார்த்த வரையில் வெற்றி என்பது ஒருவனின் உறுதியை சார்ந்தது. உறுதி என்பது மனத்தில் அன்றோ உள்ளது. மற்றவர்கள் உன்னை தாண்டி சென்று விட்டதாக நீ கருதினால் நீ பின்தங்கிதான் விட்டாய். பரிசு கோப்பையை பெறுவதற்கு முன்பு வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உனக்கு வேண்டும். வாழ்வெனும் யுத்தத்தில் ஜெயிப்பவர்கள் யாரும் வலிமையானவர்களோ வேகமானவர்களோ அல்லர். என்னால் ஜெயிக்க முடியும் என்று நம்புகிறவனே இன்றில்லாவிடில் என்றாவது ஒரு நாள் வெற்றி பெறுகிறான்.